நாங்க எதற்காக அங்க போராடணும்? ஒரு அநீதி நடந்துச்சு, நீதி பெற்றுக் கொடுங்கன்னு நம்ம போராடணும். போன் கால்ல பேசுற ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஒரு எட்டு வீட்டுக்கு போங்க, அந்த தாயை பாருங்க, அவங்க சகோதரனை பாருங்க, தெரியாம நடந்துருச்சுங்க, இனிமே நடக்காதுங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எங்களை சொல்றீங்களா? அப்ப நீங்க ஒர்க் ஃப்ரம் போன்ல பாலிடிக்ஸ் பண்றீங்களா? என் நேர்ல போக மாட்டீங்களா? ட்ரம்ஸ் சிவமணி என்கின்ற அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறாரு. நடிகர்களுடைய திருமணத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாங்க. ஏன் நீங்க அஜித்குமார் வீட்டுக்கு போக மாட்டீங்களா? மக்களுடன் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் நீங்க சொல்றீங்களே, அஜித்குமார் குடும்பம் மக்களா இல்லையா? அப்ப மக்களுக்கான முதல்வர் ஏன் ஒரு மக்களை போய் நீங்க சந்திக்க மாட்டேன்றீங்க? பரந்தூர் விவசாயிகள் மக்களா இல்லையா? வேங்கவயல் மக்கள் மக்களா இல்லையா? அவங்களெல்லாம் போய் பார்க்கணும்ல. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? அப்ப அந்த ஒரு மக்களுக்கு ஏற்பட்ட அநீதியை சரி செய்ய வேண்டும், மக்களுக்கான நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு போராட்டம். என்ன முதல் முறையா காவல்துறையில் அடித்து படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த ஆட்சி அமைத்து 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்குங்க. இது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு வருதுங்க. நாங்க எதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் யாரு? போலீஸுக்கான அமைச்சர் யாரு? ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்ப நீங்க தானே பொறுப்பேற்கணும்.